அழகான ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற பால்காரன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் இருந்த 2 நல்ல பசுக்கள் தினமும் நிறைய பால் கொடுத்தன. அதனால் கிராம மக்கள் அனைவரும் அவனை நம்பி பால் வாங்கினர். ஆனால் கண்ணனுக்கு அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசை வந்தது. ஒரு நாள் அவன் பாலில் தண்ணீர் கலந்தால் அதிகமாக விற்கலாம் என்று நினைத்தான். அதன்படி தினமும் கொஞ்சம் தண்ணீர் கலக்க ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் யாருக்கும் தெரியவில்லை. அதனால் அவன் மிகவும் மகிழ்ந்தான். ஒரு நாள் அவன் பெரிய பால் குடத்தை தலையில் வைத்து நகரத்துக்கு செல்லும்போது ஒரு சிறிய ஆற்றை கடக்க முயன்றான். அப்போது அவன் கால்கள் வழுக்கி குடம் கீழே விழுந்து எல்லா பாலும் ஆற்றில் கலந்து போய்விட்டது. கண்ணன் மிகவும் வருந்தினான். தனது பேராசைதான் இந்த நஷ்டத்திற்கு காரணம் என்று உணர்ந்தான். அதன் பிறகு அவன் ஒருபோதும் பாலில் தண்ணீர் கலக்கவில்லை. நேர்மையாக பால் விற்றான். கிராம மக்கள் மீண்டும் அவனை நம்பினர். கண்ணனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். இந்த கதை நமக்கு சொல்லும் நல்ல நீதி என்னவென்றால், பேராசை நஷ்டத்தை தரும், நேர்மை எப்போதும் நன்மையை தரும்.